இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே கர்த்தருடைய வார்த்தை பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டி வைத்திருக்க வேண்டும். நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு செல்வோம். 2 ராஜாக்கள் 7:3. 2 ராஜாக்கள் 7:3. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவர் நோக்கி, நாம் எங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? இந்த வேத வார்த்தைகள் 2 ராஜாக்கள் 7:3 சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகளுக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், நாம் எங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? நாம் எங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே, மக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, மக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீரங்களை மீட்டு கொண்ட கிருபைக்காக உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன என்ற இந்த பிரசங்கத்தின் தலையங்கத்தின் முக்கியமான விஷயங்களை நாம் அறிந்திருக்க வேணும். ஏனென்று சொன்னால் 2 விதமான செய்திகளை 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற செய்தி, மற்றது அவ்விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற செய்தி என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். விசுவாசத்தின் செய்தி என்ன சொல்கிறது என்று சொன்னால், நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? 2 ராஜாக்கள் 7:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவ்விசுவாசத்தின் செய்தி, கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்று சொல்கிறது. 2 ராஜாக்கள் 7:2 அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 2 விதமான செய்தியை நாங்கள் காண்கிறோம். ஒன்று விசுவாசத்தின் செய்தி, மற்றது அவ்விசுவாசத்தின் செய்தி. இதன் பிரதிபலன் என்ன என்பதனை சற்று விவரமாக பார்ப்போம். இஸ்ரவேலின் வடபிராந்திய ராஜ்யம்
பாவத்தின் நிமித்தம் அடிமைத்தனத்துக்கும் பட்டினிக்கும் உட்பட வேண்டியதாயிருந்தது. இந்த நேரத்தில் சீரியர்கள் சமாரியா பட்டணத்தை முற்றுகைக்கு உட்படுத்தி இருந்தார்கள். சீக்கிரமாகவே உணவுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்விட்டது என்பதை நாம் 2 ராஜாக்கள் 6:25 உள்ள வசனம் தெளிவாக சொல்கிறது. சமாரியாவின் சூரிய அஸ்தமனம் மனித குலத்தின் அவமானம் நிறைந்த சம்பவத்தோடு நிறைவு பெற்றதென்று 2 ராஜாக்கள் 6:25 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சூரியன் அடுத்த நாள் கால மனுஷ வரலாற்றிலே பெற்றிராத ஆசீர்வாதங்களோடே உதித்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் மேலுள்ள விசுவாசமே இதனை சாதித்தது. அந்த 4 குஷ்டரோகிகள் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் உள்ளுக்குள் செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் மரணத்துக்கு ஏதுவான பட்டினிக்கு உட்பட்டிருக்கிறார்கள். இந்த மோசமான நிலைமையில் அவர்கள் தங்களுக்குள் நாம் எங்கே இருந்து சாக வேண்டியது என்ன என்று பேசிக்கொண்டார்கள். ஆகையால் தாங்கள் சீரியர்களுடைய பாளையத்திற்கு போவோம் என்றும் தங்களுக்கு அவர்கள் போஜனம் தருவார்கள் என்றும் அந்த முயற்சியில் தாம் மரித்தால் இப்பொழுது இருக்கிற நிலைமையை விட அப்படி ஒன்றும் மோசமாக போகவில்லை என்றும் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். எப்படியோ தாங்கள் மரிக்கப் போகிறோம் என்றும் ஆனபடியினால் இழப்பதற்கு மேலதிகமாக ஒன்றும் தங்களிடத்தில் இல்லை என்பது அவர்களுடைய சிந்தனை ஆகும். இந்த 4 மனுஷர்களும் நிச்சயமாகவே விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள். விசுவாசம் எந்த காலத்திலும் நடவடிக்கையை கோருகிறது. ஆனாலும் அவர்களுடைய விசுவாசம் உலகத்தினுடைய விசுவாசமே தவிர சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர்கள் விசுவாசத்தை வைத்திருக்கவில்லை. அப்போ விசுவாசம் எப்பொழுதும் கிரியைகளோடு இணைந்திருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 2:17 அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசம் ஒரு உயிருள்ள விசுவாசமாயிருந்தால் அதற்கு கிரியை இருக்க வேணும் என்பது யாக்கோபு கிரியை இருக்க வேணும் என்று சொல்லி யாக்கோபு சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு. இப்படி இருக்க எத்தனை விசுவாசிகள் விசுவாசத்தை கைவிட்டு விட்டார்கள். இந்த குஷ்டரோகிகள் பாவம் செய்திருந்தார்கள், அதிகமாய் பாவம் செய்திருந்தார்கள். இதனை குஷ்டரோகம் வெளிப்படுத்துகிறது. இந்த மோசமான நிலைமையில் தற்போதைய கிறிஸ்தவ சபையினர் அவர்களோடு ஒரு தொடர்பும் வைத்திருக்க விரும்ப மாட்டார்கள். ஆனால் தேவன் நம்ம விட்டு விடவில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவன் நம்மில் அன்பாயிருக்கிறார். நம்முடைய ஆத்மாவுக்கு பெரும் விலையை செலுத்தி இருக்கிறார். நமக்கு மனத்தளர்ச்சி ஏற்பட்டு செயற்பட விருப்பம் இல்லாதிருந்தால் தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சாதகமான பதிலை எதிர்பார்த்திருக்கிறார். இந்த 4 குஷ்டரோகிகள் 2 ராஜாக்கள் 7:4 தங்களுக்குள் பேசிக்கொண்டதை ஒருக்கா பார்ப்போம். பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். நாம் எங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் பாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்ம கொன்றால் சாகுறோம் என்று சொல்லி இந்த 4 மனுஷர்களும் தங்களுக்குள்ள பேசி கொண்டார்கள். அப்போ நாம் அறிந்திருக்க வேண்டியது என்னவென்றால், நாம் எழும்பும் போது தேவனும் எழும்புகிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் எழும்பும் போது தேவனும் எழும்புகிறார். அதனை ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது.
செபனியா 3:17 இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 குஷ்டரோகிகளும் சீரியருடைய பாளையத்திற்கு சென்ற பொழுது ஆண்டவர், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஆனபடியால் ஒரு காலமும் கர்த்தரை மட்டுப்படுத்தக்கூடாது. சீரியர்களுடைய பாளையத்திற்கு இந்த 4 குஷ்டரோகிகளும் சென்ற பொழுது ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு அவர்களுடைய காலடிகளை இரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினார் என்று சொல்லி 2 ராஜாக்கள் 7:6 சொல்லப்பட்டிருக்கிறது. சீரியர்கள் ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் தப்பும்படி ஓடிப்போனார்கள் என்று சொல்லி 2 ராஜாக்கள் 7:6 சொல்லப்பட்டிருக்கிறது. 4 குஷ்டரோகிகளும் புசித்து குடித்த பின்பு ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் பாருங்கள் என்றார்கள். அப்போ கர்த்தரால் தரப்படுவது அற்புதமும் அபரீதமானதுமாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே அவர்கள் பட்டணத்திற்குள் சென்று எல்லாவற்றையும் தெரிவித்தார்கள். சமாரியா உலகத்தை படம் பிடித்து காட்டுகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ உலகம் மாதிரியே சமாரியாவினுடைய செய்கை, அவர்களும் இஸ்ரவேலியர்களாக இருந்தாலும் அவர்களுடைய செய்கை உலகம் போன்றே இருக்கிறது. அங்கு பசி உண்டு, அங்கு பட்டினி உண்டு, அங்கு நோவு உண்டு, அங்கு வேதனை உண்டு. அவர்கள் பட்டினியினால் சாகிறார்கள். குஷ்டரோகிகள் பரிதாபத்துக்குரியவர்களாக இருந்தும் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற போதகர்களை பிரதிபலிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தில் தான் அபரீதம் உண்டு. அது ஒன்றே பசியாயிருக்கிற உலகத்தின் அடங்காத ஆசைகளையும் பசியையும் திருப்திப்படுத்த முடியும். பசியாயிருந்த சமாரியர்கள் உடனடியாக இந்த தாராளத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சீரியர்களால் கைவிடப்பட்டதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்பவர்கள் சொல்லி முடியாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். குஷ்டரோகிகள் போன்று நாமும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். நம்மிடத்திலே மாபெரும் நற்செய்தி உண்டல்லவோ. உண்மையில் மனுஷன் என்றுமே அறிந்திராத நற்செய்தி அது. இப்படி இருக்க எலிசாவுக்கு கர்த்தரிடத்திலிருந்து கிடைத்த வார்த்தையை பார்ப்போம். அந்த வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 2 ராஜாக்கள் 7:1 இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஞானத்தை குறிக்கும் சொல், வேர்ட் ஆஃப் விஸ்டம். இது வருங்காலத்தில் நடக்க போகிறத குறிக்கிறது. இது அறிவை குறிக்கும் சொல், வேர்ட் ஆஃப் நாலேஜ். இது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறத சொல்கிறது. இப்படி இருக்க ராஜாவின் இருதயத்தில் கொலவெறி உணர்ச்சி உள்ள அவிசுவாசமும் வெறுப்பை ஊட்டுகிற அவிசுவாசமும் இருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. கைலாக கொடுக்கிற பிரதானியின் இருதயமும் அப்படியே இருந்தது. இந்த இக்கட்டின் மத்தியில் தேவன் பெரும் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். 2 ராஜாக்கள் 7:1 பெரும் வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது. அவிசுவாசத்தின் மத்தியில
தேவனோ என்ன மாதிரி என்று சொன்னால் பெரும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இது எப்படி செயற்படும் என்று சொல்லப்படவில்லை. முன்போல தற்பொழுதும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கேலி செய்யப்படுகிறது. அநேகர் அற்புதங்களை நம்புவதில்லை. அற்புதங்கள் ஏற்பட்டாலும் அது இயற்கையானது என்று சொல்லி யோசிக்கிறார்கள். அது என்னவென்றால் தேவனை அவர்கள் பொய்யராக்குகிறார்கள். தேவன் அற்புதமான தேவன். அடிக்கடி அவர் அற்புதம் செய்கிறார். தொடர்ச்சியாக அற்புதம் செய்கிறார். வேதாகமம் அற்புதத்தோடு ஆரம்பமானது. வேதாகமம் முழுக்க அற்புதம் தொடர்கிறது. வேதாகமம் அற்புதத்தோடு முடிவடைகிறது. இதனை அவர் தன் விருப்பத்தின்படி செய்கிறார். அவர் இப்பொழுதும் அற்புதம் செய்கிறார் என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒருக்கா அற்புதத்தை செய்தார், இப்பொழுது அற்புதத்தை செய்கிறது இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை. அவர் அற்புத தேவன். நாளாந்தம் அவர் அற்புதம் செய்தபடியே இருக்கிறார். அதனை அறிந்து கொள்வதற்கு கிறிஸ்தவர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இப்படி இருக்க விசுவாசம் எந்த காலத்திலும் மேல் நோக்கி பார்க்கிறது. அவிசுவாசம் எந்த காலத்திலும் கீழ் நோக்கி பார்க்கிறது. விசுவாசம் எந்த காலத்திலும் நம்புகிறது. அவிசுவாசம் எந்த காலத்திலும் நம்புவதில்லை. விசுவாசம் எந்த காலத்திலும் ஜீவனை கொண்டு வருகிறது. அவ்விசுவாசம் எந்த காலத்திலும் மரணத்தை கொண்டு வருகிறது. தீர்க்க தரிசனம் மரணத்தை பிரகடனப்படுத்துகிறது. அந்த பிரதானி அவிசுவாசத்தை வெளிப்படுத்தினான். அந்த ராஜா அவிசுவாசத்தை வெளிப்படுத்தினான். ஆனபடியால் எலிசாவினுடைய தீர்க்க தரிசனம் மரணத்தை பிரகடனப்படுத்துகிறது. அவர்களோ அதனை அற்பமாக நினைத்தார்கள். அந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், உன்னுடைய கண்களினால் காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்று 2 ராஜாக்கள் 7:2 சொல்லப்பட்டது. கர்த்தர் பதில் தந்த முறை மனுஷருடைய புரிந்துணர்வுக்கு அப்பாற்பட்டது. குஷ்டரோகிகள் மரித்து கொண்டிருந்தனர். அவர்கள் விசுவாசிகளாக இருந்தால் நாகமான் தன் நோயை குணப்படுத்துவதற்கு எலிசாவிடம் போன மாதிரி இவர்களும் போக வேண்டும். இவர்கள் அவ்விசுவாசிகளாக இருந்தபடியால் அவர்கள் எலிசாவிடம் போகாமல் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தேவன் அவர்களை பாவித்து முன்பு ஒரு பொழுதும் சம்பவியாததை அவர்கள் மூலம் நிறைவேற்றினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படியாயினும் அவர்கள் மரிக்கவே போகிறார்கள். குஷ்டரோகிகளின் நிலைமையில் அநேகமான கிறிஸ்தவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. நிலைமை நாளுக்கு நாள் கொடிதாக இருக்கிறது. அந்த நிலைமை தொடருமானால் பெரும் ஆபத்தை அவர்கள் எதிர்நோக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அத்தகைய விசுவாசி 2 விஷயத்தை உடனடியாய் செய்ய வேண்டும். 1, மனம் திரும்ப வேண்டும். தேவனே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி மனம் திரும்ப வேண்டும். 2வதாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி அவரை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 1 மனம் திரும்ப வேணும். 2 விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தை வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இது பற்றி லூக்கா 9:23, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவே ஒரே வழி. குஷ்டரோகிகள் ஆபத்தை உணராத மனுஷர்கள்.
போஜனம் தங்களுக்கு கிடைக்காவிட்டால் தாங்கள் மரித்து போவோம் என்று அறிந்திருக்கிறார்கள். ஆயினும் கர்த்தர் அவர்களை பாவித்தார் என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். கவனமாக கேளுங்கள். தேவன் திமிங்கிலத்தை பாவித்து பேதுருவுக்கும் தனக்கும் பரிப்பணத்தை கட்டுவதற்கு உதவினார். தேவன் திமிங்கிலத்தை பாவித்து யோனாவை தன்னிடத்தில் கொண்டு வந்தார். தேவன் மோசேயின் கோலை உபயோகித்து சிவந்த சமுத்திரத்தை திறந்தார். தேவன் கழுதையை உபயோகித்து பிலேயாமுக்கு புத்திமதி சொன்னார். அப்படியே 4 குஷ்டரோகிகளை பாவித்து பெரும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறார். மனுஷன் வரையறுக்கப்பட்டவன், தேவன் வரையறுக்கப்படாதவர். குஷ்டரோகிகள் சீரியலுடைய பாளையத்துக்கு வந்த பொழுது அங்கு ஒருவரும் இல்லை. சீரியர்கள் ஓடி தப்பினார்கள். கர்த்தருக்கு ஒரு அலுவலை செய்வது எவ்வளவு இலகுவாக இருக்கிறது. இதனை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் தேவனை மட்டுப்படுத்தாமல் இருப்பது எவ்வளவோ அவசியமாயிருக்கிறது. ஆயினும் நாம் தொடர்ந்து அதனையே செய்கிறோம். 4 குஷ்டரோகிகளும் நடக்க ஆரம்பித்தார்கள். தேவன் அவர்களுடைய காலடிகளுக்கு சத்தமூட்டி பெரும் சத்தத்தை அவர் ஊட்டினார் என்றதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் விசுவாசத்தை வெளிப்படுத்தினால் அவர் மிகுதி காரியத்தை செய்து முடிப்பார் என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனுஷரிடத்தில் எதிர்பார்ப்பது விசுவாசம் ஒன்றே. குஷ்டரோகிகள் பரிதாபகரமான மனுஷர்கள். அவர்களே நற்செய்தியை அறிவிக்கிற போதகர்களின் மாதிரியாக இருக்கிறார்கள். ஏராளமானது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் காணப்படுகிறது. நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் அவர்கள் சந்திப்பது மட்டுமல்ல, அதே நேரம் நாமும் நற்செய்தியாகிய ரட்சிப்பை மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அது உலகத்தின் ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கிறது. சீரியர்கள் விட்டதை சமாரியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டது போல உலகம் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாது. அப்போ சீரியர்கள் விட்டதை சமாரியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த உலகமோ நற்செய்தியை உடனடியாக ஏற்றுக்கொள்ள போறதில்லை என்பதனை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் சிலர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ ஏற்றுக்கொள்பவர்கள் எல்லாரும் சொல்லி முடியாத ஆசீர்வாதங்களை அவர்கள் காண்பார்கள். பழைய குஷ்டரோகிகள் போல நற்செய்தியை எடுத்து செல்ல வேண்டிய கடமைப்பாடு நமக்கும் உண்டு. கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் உண்டு. அது பசியும் அடங்காத ஆசையுடன் இருக்கிற உலகத்தை திருப்திப்படுத்துகிறது. குஷ்டரோகிகள் 2 ராஜாக்கள் 7:9 பின்பு அவர்கள் ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் பாருங்கள் என்றார்கள். உண்மையான கிறிஸ்தவர்களும் இப்படி சொல்ல வேண்டும். மனுஷன் ஒரு பொழுதும் அறியாத நற்செய்தியை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அந்த நற்செய்தியின் சுருக்கம், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு குணமாக்குறார், இயேசு பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம் செய்கிறார், இயேசு விடுதலை செய்கிறார், இயேசு மீண்டும் வருகிறார். இதுவே அந்த மிக முக்கியமான செய்தி என்பதை நாம் அறிந்து இந்த செய்தியை எடுத்து செல்ல வேண்டும். உலகத்தாருக்கு எடுத்து செல்ல வேண்டும். குஷ்டரோகிகளை சாதகமாக ஒருவரும் பார்க்கவில்லை. அப்படியே உண்மையான போதகர்களையும் சாதகமாக ஒருவரும் பார்க்க போவதில்லை. ஆனாலும் குஷ்டரோகிக்கே போஜனம் எங்கே உண்டு என்பது தெரியும்.
குஷ்டரோகிக்கே வெள்ளியும் பொன்னும் எங்கே உண்டென்று தெரியும். குஷ்டரோகிக்கே சமாரியர்களின் ரெண்டுங்கட்டான் நிலைமைக்கு தீர்வு தெரியும். அப்படியே உண்மையான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போதகனுக்கே உலகத்தின் வேதனைக்கு தீர்வு தெரியும். கர்த்தரோடு இருக்கும் பொழுது சூழ்நிலை எதுவாயிருந்தால் என்ன, இன்றைக்கே நற்செய்தி அறிவிக்கிற நாளாகும். கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் சொன்னது நடைமுறைக்கு வரும். ஆனபடியால் தான் வேதம் மிக முக்கியமானது. இது பற்றி கர்த்தர் மத்தேயு 5:18-19 தெளிவாக சொல்லியிருக்கிறார். எலிசா தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி அவ்விசுவாசம் மரணத்தை கொண்டு வந்தது. விசுவாசி வேதத்தை வாசிக்க வேண்டும், ஆசீர்வதிக்குமாறு தேவனை கேட்க வேண்டும். 3 யோவான் 2 பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு 3 விதமான, இந்த வேத வாக்கியத்தில் 3 விதமான ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ஆவிக்குரிய ஆசீர்வாதம், 2 பணத்திற்கும் பொருள்களுக்கும் உள்ள ஆசீர்வாதம், 3 தேக சௌகரியத்திற்குரிய ஆசீர்வாதம். அப்போ இவைகள் வேண்டுமாயிருந்தால் மத்தேயு 6:33 நாம் கடைப்பிடிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழி லூக்கா 9:23 என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். கிறிஸ்தவர்களுக்கு தேவனே ஒரே ஒரு நம்பிக்கை. அவர்கள் எழும்பி தூச தட்டி உற்சாகத்தை வரவழைத்து கொண்டு தேவனுடைய குமாரனிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நம்பிக்கையை வெளிப்படுத்தி அதனில் நிலைத்திருப்பதனால் அவர்கள் இழக்கப் போவது என்ன? குஷ்டரோகிகளுக்கு ஏற்பட்ட நன்மையை போல கிறிஸ்தவர்களுக்கும் ஏற்படலாம் அல்லவோ? அவ்விசுவாசியான குஷ்டரோகிகள் உலகத்தின் விசுவாசத்தை கடைப்பிடித்து பலனை அடையக்கூடுமானால் அந்த விசுவாசத்தை உடைய கிறிஸ்தவர்கள் எவ்வளவாய் பலன் பெற முடியும் என்பதை சிந்திக்கிறது அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் என்றதல்ல. அந்த விசுவாசத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். குஷ்டரோகிகள் உலக விசுவாசத்தினால இந்த பெரிய விஷயத்தை சாதிக்க முடியுமா இருந்தால் அந்த விசுவாசம் உள்ள நாம் எவ்வளவுத்தை சாதிக்க முடியும்? அடுத்த செய்தி நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்